பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்புருட்சாய நமதாம் காமதேனவே. கடக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இப்போது ராசிநாதன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். இப்போ ராசியில் சுக்கிர பகவான் அதிகமாக இருக்கார், 25 நாள் இருக்கார். 4க்கும் 11க்கும் உடையவன் சுக்கிரன் ராசியில் இருப்பது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார், அவருடைய வீட்டில் இருக்கார். என்ன 2ல் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் பார்த்து, கேது வேறு இருக்கார். பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். ஆனால் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக அமையும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12ல் இருக்கக்கூடிய குரு வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க உட்காந்து குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து நல்ல முடிவு எடுப்பீங்க. அது சுபத்தன்மையில் முடியும். மற்றபடி ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படுங்க. இதில் 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இந்த யூனிஃபார்ம் செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லோருக்குமே, ஏன்னா 10க்குடையவன் 10 பார்த்தா வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இந்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். எப்பொழுதும் எந்த காலத்திலோ நீங்கள் தொலைத்த பொருளோ அல்லது கேஷோ இப்போ திரும்பி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. யாருடைய சொத்து பத்தோ நகை உங்களுக்கு வருங்க. அப்படி ஒரு யோகமான ஒரு நேரம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு தருணம். அவங்களுக்கு பசங்க இல்லை அப்படின்னா அவங்க யாருக்கு 4 பேருக்கு பிடிச்சி உங்களை பிடிக்குதுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட தரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு ஒரு அமைப்புங்க. மற்றபடி உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். இருந்தாலும் தந்தையால் யோக பாக்கியங்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த கமிஷன் பேசிஸில் வேலை பார்க்குறவங்க, ட்ரேடிங் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க, இதுபோல் அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் பேச்சினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம்